Hi friends, welcome to my channel 365 Study Series. இன்னைக்கு நம்ம INMல பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் ஃபஸ்ட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாளையம் அப்படிங்கிறது ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசு, இதை தான் பாளையம்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர் இவங்களை போலிக்கார் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசிற்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு அப்படிங்கிறதான் பொருள். அதாவது ஒரு தனிநபர் அவங்க ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவங்களுக்கு கீழே அவங்க கட்டுப்பாட்டில் ஒரு பாளையம் அவங்களுக்கு அளிக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்ட 72 பாளையங்கள் இருக்குது. அந்த 72 பாளையங்களை மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள்னு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. இந்த மேற்கு பாளையங்கள் முழுசுமே புலித்தேவரோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. கிழக்கு பாளையங்கள் எல்லாமே கட்டபொம்மனோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. அப்படி இந்த மேற்கு பாளையங்கள்னு பார்க்கும்போது சேத்தூர், தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சுரண்டை இது எல்லாமே மேற்கு பாளையங்கள்னு அழைக்கிறாங்க. கிழக்கு பாளையங்களில் பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர் இதெல்லாம் கிழக்கு பாளையங்கள் என்று அழைக்கிறாங்க. இந்த பாளையக்காரர் முறை வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்ரன் அவரோட ஆட்சி காலத்தில் காகிதீய அரசில் நடைமுறைப்படுத்தப்படுது. தமிழகத்தில் 1529 வருஷம் மதுரை விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சர் அரியநாதன் அவங்களோட உதவியோட தமிழகத்தில் இதை அறிமுகம் செய்கிறார். இந்த பாளையக்காரர்களோட பணி என்னவா இருக்குது அப்படின்னா, வரி வசூல் செய்கிறது, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் நிர்வாகம் செய்கிறது, அங்குள்ள வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு அளிக்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. இதில் எல்லாம் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியுது. இவங்க காவல் காக்கும் முறைக்கு அரசு காவல் அல்லது படிக்காவல் என்று அழைக்கப்படுது. இந்த பாளையக்காரர்கள் வரி வசூல் செய்கிறாங்க இல்லையா, இந்த வரி வசூல் செய்கிறத முதல் 3ல் 1 பங்கை நாயக்கர்களுக்கும் அடுத்த 3ல் 1 பங்கை இராணுவ சேவைக்கும் கொடுத்துடணும். அது போக மீதியை தான் அவங்களோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. முதல்ல நம்ம புலித்தேவர் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவிலிருந்து முதலாக ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்த முதல் இந்திய மன்னர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புலித்தேவர் தான். இவர் யாருன்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற இடத்த சேர்ந்த பாளையக்காரர். ஆற்காடு நவாப்பான முகமது அலி அவர் கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது அந்த போருக்கான செலவினங்களுக்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் வரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வு பாளையக்காரர்களுக்கெல்லாம் பிடிக்கல. அவங்களோட உரிமையை சீர்குலைக்கிறதா இருந்துச்சு. அப்போது இவங்கெல்லாம் அதற்கு எதிர்த்து போரிட்டாங்க. அப்போது அப்படிப்பட்ட போரில் புலித்தேவரை அடக்கிறதுக்காக பணிக்கப்பட்டவர் தான் கர்னல் ஹெரான். மபூஷ்கான் அதாவது ஆற்காடு நவாப் முகமது அலியோட அண்ணன் இவர். அடுத்து கர்னல் ஹெரான் இவங்களோட தலைமையில் படைகள் திருநெல்வேலிக்கு அனுப்பப்படுது. இந்த படைகள் மதுரையை ஈஸியாக கைப்பற்றிடுறாங்க. ஆனால் திருநெல்வேலியை பெற முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட போதிய ஆள் பலம் வீரர்கள் இல்லை, போதிய ஆயுதப்படைகளும் பீரங்கி படைகளும் கூட இல்லை. அதனால் இவங்க திருநெல்வேலியை பெற முயற்சியில் தோல்வி விட்டுடுறாங்க. அதனால் கர்னல் ஹெரான் கம்பெனியால் பணி நீக்கம் செய்யப்படுறாரு. அந்த சமயத்தில் நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களான மியன்னா, முடிமையா, நபீகான் கட்டக் இவங்க 3 பத்தானிய அதிகாரிகளும் கம்பெனிக்கு தெரியாமல் பாளையக்காரர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. சமயத்தில் புலித்தேவர் பாளையக்காரர் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாரு. அதில் சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த 3 பாளையங்களை தவிர மற்ற பாளையங்கள்லாம் இந்த கூட்டமைப்பில் இருக்குது. நம் புலித்தேவர் ஹைதர் அலியோட உதவியையும் பெற முயல்றாரு. அந்த சமயத்தில் ஹைதர் அலி மராத்தியர்களோட கூட போர் செஞ்சுட்டு இருந்தனால இவங்களுக்கு உதவ முடியல. புலித்தேவர் பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட இருந்தும் உதவி பெறுறாங்க. அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மன்னர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இந்த களக்காடு அப்படிங்கிற இடத்துல மபூஷ்கான் கம்பெனியால் அனுப்பப்பட்ட 1000 கம்பெனி சிப்பாய்களும் நவாப்பால் அனுப்பப்பட்ட 600 நவாப் படை வீரர்களும் கொண்டு நிறுத்துறாரு களக்காடில். மேலும் குதிரைப்படை, காலாட்படை இவங்களோட ஆதரவு எல்லாமும் பெறாரு. ஆனால் புலித்தேவர் இந்த மபூஷ்கான் நிறுத்தும் முன்னாடியே 2000 படை வீரர்களை களக்காடில் நிறுத்தி அந்த போரில் வெற்றியும் பெறாரு. 1756 1763 வரைக்கும் புலித்தேவர் தலைமையில்
பாளையங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த எதிர்ப்புகளை எல்லாம் அடக்கிறதுக்காக யூசப் கான் வந்து பணிக்கப்படுறாரு. இவரை கான் சாஹிப் அப்படின்னு அழைப்பாங்க. மதம் மாற்றத்துக்கு முன்னாடி மருதநாயகம் அப்படின்னு இவரை அழைச்சிட்டு இருந்தாங்க. 1760 வரைக்கும் பீரங்கி படல்கள்லாம் வந்துட்டு எதுவும் வரல. ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து அந்த சமயத்தில் மராத்தியர்கள் கூடயும் பிரெஞ்சுக்காரர்கள் கூடயும் போரிடுறதுனால அவங்களோட பீரங்கி படைகள் எல்லாம் எதுவுமே பாளையக்காரர்களுக்கு எதிராக எந்த படைகளும் கொண்டு வர முடியல. 1760 செப்டம்பரில் தான் பீரங்கி படைகள்லாம் திருச்சி கொண்டு வராங்க. 1761 மே 16ஆம் தேதி யூசப் கான் வந்து 3 கோட்டைகளை வந்து தாக்குறாரு. அந்த கோட்டைகளை கைப்பற்றவும் செய்கிறாரு. என்னென்ன அப்படின்னா நெற்கட்டும் செவ்வல், பனையூர், வாசுதேவநல்லூர் இந்த 3 கோட்டைகளையும் முற்றுகையிட்டு அவரோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வராங்க. பாண்டிச்சேரியை வந்துட்டு ஆங்கிலேயர் கைப்பற்றதுனால பிரெஞ்சுக்காரர்களோட வலிமையும் குறைஞ்சிருச்சு, அவங்களோட உதவியும் கம்மியாயிருச்சு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாளையக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்ததை முறிவடைய செய்கிறதா இருந்துச்சு. இந்த சமயத்தில் திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்தமலை இதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக மாறுறாங்க. யூசப் கான் வந்து கம்பெனிக்கு தகவல் தெரிவிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்காக 1764 வருஷம் தூக்கிலிடப்படுறாரு. அப்போது 1764 இந்த செய்தி அறிஞ்சு புலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் செவலுக்கு வந்து நெற்கட்டும் செவல் வந்து கைப்பற்றுறாரு. ஆனாலும் 1767 கேப்டன் கெம்பல் அப்படிங்கிற ஒரு மூலிமா தோற்கடிக்கப்படுறாரு. அவர் வந்து தப்பி செல்கிறாரு. புலித்தேவர் தப்பி சென்று கடைசியாக அவர் நாளடைவில் நாடுந்த நிலைமையிலேயே இறந்து போயிடுறாரு. ஒண்டி வீரன் யார் அப்படின்னா புலித்தேவரோட படைகளில் ஒன்றுக்கு தலைவராக இருக்கார். இவர் புலித்தேவரோட சேர்ந்து நிறையா போர்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுறாரு. அப்படி போரிட்ட போது செவிவழி செய்தி இப்படி ஏற்பட்ட ஒரு போரில் அவரோட கை வந்து துண்டிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அது அப்போது புலித்தேவர் வருந்திய போதும் தனக்கு எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்துமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.